உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 153ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னையோட நம்ம 1 அரசர்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து நம்ம கொஞ்சம் ஒரு பிரேக் எடுப்போம். அதுக்கப்புறம் சபையுரையாளரில் இன்றைக்கி 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்கள் சின்ன சின்னது தான் வாசித்து நம்ம சபையுரையாளர் புத்தகத்தையும் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பாடலில் 9ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி வாசிப்போம். ஸோ இன்றைக்கி அரசர்கள் 11ஆம் அதிகாரத்தோட சாலமன் அரசனுடைய வாழ்வு ஒரு நிறைவுக்கு வருகிறது. நம்ம நேற்றே பார்த்தோம், அவர் 2 கட்டளைகளை மீறினார். பொன்னும் வெள்ளியும் சேர்த்து வைத்தார். 2வது கட்டளை என்னது? அவருக்குன்னு தேர் குதிரைகளை படைகளை சேர்த்து வைக்கக்கூடாது, அந்த வெப்பன்ஸை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது 2மே சேர்த்து வச்சார். ஸோ 2 கட்டளைகளை மீறிட்டார். இப்போ 3வது இது ஆல்மோஸ்ட் பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே, குருக்கள் கன்னியர்களுக்கான அந்த ஒரு பாவர்ட்டி, அந்த ஒரு ஒபீடியன்ஸ், அந்த ஒரு அந்த ஏழ்மை, கீழ்ப்படிதல், கற்பு, இந்த 3 கிட்ட தான் வருது பாருங்களேன் ஆல்மோஸ்ட் அந்த அரசர் குருத்துவம். இது குருக்கள் கன்னியர்களுக்கு டோட்டலாக இவங்க இந்த 3 கடைப்பிடிக்கணும். ஆனால் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வுக்கு அழைப்பிற்கு ஏற்றவாறு அதை கடைப்பிடிக்கணும். இப்போ உதாரணத்திற்கு கல்யாணத்தில் இருக்கவங்க கற்பை எப்படி கடைப்பிடிக்கணும்? ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு கணவன், அவர்களுக்குள்ளே மட்டும் அந்த உறவு இருக்கணும். கண்களிலும் சிந்தனையிலும் கூட கற்பு நெறிய திருமணமானவர்களும் கடைப்பிடிக்க அழைக்கப்பட்டிருக்காங்க. குருக்கள் கன்னியர்கள் அந்த ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ கூட அவங்களுக்கு அந்த ஒரு உறவு கொள்ளாமல் அவங்க ரொம்ப பரிசுத்தமாக கற்பு நெறியில் அவங்க இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகள் அப்படி தான் தெரியுது. 4வது கட்டளைன்னா நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கூடவே வச்சுக்கிட்டு எப்பயும் அதை வாசித்து ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஸோ அவர் 2 நேற்று மீறினதை பார்த்தா இன்றைக்கி நம்ம மனைவிகள், அதாவது மற்ற பிற இனத்தவர்களிடையே மனைவிகளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா அவங்க அவர்களுடைய தெய்வங்களுக்கு உன்னுடைய இதயத்தை திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே தான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. எந்த அளவுக்கு இன்றைக்கி சாலமன் போவார் அப்படின்னா, அவர் தொழுகை மேடுகள், ஹை பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வழிபடுவதற்கான தொழுகை மேடுகள், இதே சாலமன் தான் அதே தொழுகை மேட்டில் போய் ஆண்டவருக்கு யாவை இறைவனுக்கு பலியை செலுத்தினார், 1000 பலிகள் செலுத்தினார். அதே சாலமன் வயசான போது அவர்களுடைய அந்த 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டியர்களும் அவருடைய மனதை திருப்பி விடுவார்கள். தாவீது அதெல்லாம் பண்ணவே இல்லை பாருங்களேன். அவர் மனைவிகளை கொண்டு வந்ததுனால அவர் அந்த இச்சைக்குரிய பாவத்தில் இருந்தார், கொலை செய்தார். ஆனால் கடவுளுக்கு இன்னொரு கடவுளை வழிபடணுன்றதெல்லாம் தாவீது சிந்திச்சிருக்க மாட்டார், அவர் கற்பனையில் கூட இருந்திருக்காது. ஆனால் சாலமன் பாருங்கள், அவ்வளோ ஞானத்தை வைத்து கொண்டு கட்டளைகளை மீறினதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்போ யாரு தான்ப்பா இந்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமாக வாழ முடியும்? எல்லாருமே பாவம் செய்கிறாங்களா? அன்பார்ந்தவர்களை, புனிதர்களை பார்ப்போம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு வருவது எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு. யாராலையுமே இந்த உலகத்தில் அந்த ஜென்ம சுபாவத்தில் உடலையும் உலகத்தையும் சாத்தானையும் அந்த 3 எதிரிகளையும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசு வந்தார், அவருடைய அன்பை நமக்கு காமிச்சார். புனிதர்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருவையில் 2000 வருஷமாக எத்தனை புனிதர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக, யாருமே நிற்க முடியாது. எந்த மூதாயிரர்களும் புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய புனிதர்கள் கிட்ட நிற்கவே முடியாது. அதனால தான் நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பெயர்களை வைக்கிறோம். அது இவங்களை பெரும்பாலும் ஏன்னா இவங்க ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை நமக்கு இப்போ தான் பாருங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு தான் பழைய ஏற்பாடில் பார்த்துருக்குறோம். புதிய ஏற்பாடில் தான் ஆண்டவர் சொல்கிறார், எதிரியை கூட அன்பு செய்யணும். இந்த உச்சக்கட்டமான இந்த நெறிகளை எல்லாம், இந்த ரைச்சியஸ்னஸை யார் கற்றுத்தர முடியும்? பழைய ஏற்பாடில் அவங்க அதை செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சின்ன சின்ன கட்டளைகளை கொடுத்து அவங்கள தயார் செய்கிறார், இஸ்ரேல் தேசத்தை. அதுக்கப்புறம் ஒரு அரசாட்சியை தயார் செய்கிறார். அந்த அரசாட்சியிலிருந்து அவருடைய அரசாட்சியை அவரே இறங்கி தம் மகன் வழியாக அதை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு அவர் அன்பு காமிச்சார் சிலுவையிலிருந்து. அதே போல் நம்மளை பின்பற்றுவதற்கு நம்மளை அழைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான அருளையும் திருச்சபையின் திருவருள் சாதனங்கள் வழியாக, குறிப்பாக நற்கருணை வழியாக, பாவ சங்கீதனம், அது மட்டும் இல்லை. ஓகே, இதையும் நீ மிஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணார்? கடைசியாக இதோ உன் தாயின்னு சொல்லி பேக்கப்புக்கு மாதாவை கொடுத்துருக்காரு. நீ ஆவியானவர் குரலை இவங்களை போல், சாலமனை போல் நீ ரெசிஸ்ட் பண்ணலாம், நீ எதிர்க்கலாம். அதனால தான் என் அம்மாவை உனக்கு தரேன். அம்மா உன்னை அப்பாவோட வழிக்கு உன்னை கூட்டிகிட்டு வருவார், என் தந்தையின் வழிக்கு, என்னுடைய வழிக்கு. எவ்வளோ அழகாக பாருங்களேன்.
மாதாவை கொடுத்தாரு, நம்ம கூட புனிதர்களை கொடுத்துருக்காரு. இவ்வளவு கொடுத்து இதன் வழியாக இன்றைக்கி பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருக்கு அப்புறம் எல்லாருமே புனிதர்கள் வந்து பரிசுத்தமாக வாழ முடியுது. ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ், நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய இந்த தோல்விகள் எல்லாமே ஆண்டவர் இயேசு இல்லை. அதுக்கு அவர் அப்போயே அவரை கொடுத்துருக்கலாமே உடனே. இல்லை, அதுக்கு தயாரித்தே யூதர்களை ஏற்றுக்கல பாருங்கள் ஆண்டவரை. ஸோ ஆண்டவர் அந்த புனித பவுல் கூறுகிறார் கலாத்தியரில், அந்த ஏற்ற காலம் நிறைவேறிய போது தம் ஒரே மகனை பெண்ணிடம் பிறந்தவராய் அனுப்பினார். பார்ப்போம், நமக்கும் நிறையா மனைவியர்கள் வைப்பாட்டியர்கள் இருக்காங்க. சாலமனை போல் உண்மையான லிட்ரலான மனைவிங்களோ இல்லை கணவன்களோ இல்லை. ஆனால் நிறைய கள்ள தொடர்புகள் உண்டு. என்ன தொடர்பு? கடவுள் இல்லாமல் வேறு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்துருக்குறோமோ அது எல்லாமே சாலமனுக்கு எப்படி அந்த மனைவியர்களும் வைப்பாட்டியர்களும் இருந்தார்களோ அதே போல் நமக்கும் நிறையா மனைவியர்கள் வைப்பாட்டியர்கள், நிறையா கணவன்கள், கள்ள தொடர்புகள் உண்டு. கடவுள் கூட இருக்கக்கூடிய தொடர்பை தடுக்கக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட்டாக இருந்தாலும் அது ஒரு கள்ள தொடர்பு தான். அந்த 7 தலையான பாவங்கள் கள்ள தொடர்பு தான். அதிலிருந்து நம்ம பற்றுதலிருந்து வெளியே வர வேண்டும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் சாலமனிடமிருந்து எடுத்து மொத்தம் 12 குலங்கள் இருக்குது. அதில் 10 குலங்களை வந்து வேற ஒருவன் சாலமனுடைய அடியான் அவருடைய சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுப்பார், ஊழியக்காரர்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரே ஒரு குலத்தை மட்டும் தாவீதின் பொருட்டு பாருங்கள், ஆண்டவர் இன்னும் தாவீது இறந்ததுக்கப்புறமும் எவ்வளோ அன்பு செய்கிறாரு பாருங்கள் அவருடைய இதயத்தை. தாவீதின் பொருட்டு ஒரே ஒரு குலம், யூதா குலம், அவருடைய குலத்தை மட்டும் அவருக்கு விசுவாசமாக எருசலேம், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நகரம் எருசலேமுக்காகவும் தாவீதுக்காகவும் ஒரு குலத்தை விட்டு வைக்கிறேன், அதில் தாவீதினுடைய வழிமரபின்னு உள்ள வரவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அரியணையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரி, இன்றைக்கி சபையுரையாளரில் 10லேருந்து 12 வரைக்கும் இதர மற்ற வாழ்க்கையை பற்றினா அவருடைய ஒரு அப்சர்வேஷன்ஸ், அவருடைய பார்வைகளை இன்றைக்கி அவர் வெளிப்படுத்துகிறார். மோஸ்ட்டாக அதில் வந்து பிரச்சனைகள் இல்லை. நம்ம வந்து கமெண்ட்ரி விளக்க உரை கொடுக்குற அளவுக்கு அங்கே பிரச்சனை இல்லை. ஓரளவு கரெக்டாக தான் சொல்லுவார். எங்கேயாச்சும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும், நம்ம விளக்க உரையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவருடைய கன்க்ளூஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். முடிவு கடைசி வசனம் 2 வசனங்கள் சூப்பராக இருக்கும். அதில் பாருங்கள், கடவுள் வருவார். இவ்வளோ நேரம் சபையுரையாளரில் கடவுள் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் பாந்தர்களே, கடவுள் இல்லை, அந்த ஈக்குவேஷன்லேருந்து கடவுளை எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையை பார்க்குற விதம் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி சபையுரையாளர்லேருந்து கற்றுக்கலாம். நம்ம இது வரைக்கும் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக கடவுளை அந்த ஈக்குவேஷனில் கொண்டு வருவார், எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி அதை நம்ம வாசிப்போம். கடைசி 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 9ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் முழு இதயத்தோட ஆண்டவரை புகழ்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு பிரிந்து போன சகோதரராகிய ஃபாதர் பெர்க்மன்ஸ் எழுதின பாடல், அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். அது அழகான பாடல். அது பிரிந்து போன சகோதரராக இருந்தாலும் அந்த பாடல் அழகாக இருக்கும். ஆண்டவர் பக்கமாக நம்ம இதயத்தை உயர்த்துவதற்கு நமக்கு ஃபேமஸானதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அந்த பாடல் இந்த திருப்பாடலை ஒட்டி எழுதப்பட்டிருக்கு. வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். அழகான ஒரு திருப்பாடல் அன்பார்ந்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 11.
அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார். அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம், நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கிவிடுவார்கள் என்று கூறியிருந்தார். அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார். சாலமோனுக்கு 700 அரச குல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள். சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மெல்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். பிறகு ஆண்டவர் ஏதோமியனான அதாது என்பவனை சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார். இவன் ஏதோம் மன்னர் குலத்தை சார்ந்தவன். முன்பு தாவீது ஏதோமில் இருந்தபோது படைத்தலைவன் யோவாபு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி புதைக்கச் சென்றார். யோவாபும் இஸ்ரவேலர் அனைவரும் அங்கு 6 மாதம் தங்கியிருந்து ஏதோமில் இருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். ஆனால் அதாது அவன் தந்தையின் ஏதோமிய பணியாளருள் சிலரோடு சேர்ந்து எகிப்துக்கு தப்பி ஓடிப்போனான். அப்போது அவன் சிறு பையனாயிருந்தான். அவர்கள் மிதியானிலிருந்து புறப்பட்டு பாரானுக்கு சென்று பாரானில் சில ஆள்களை சேர்த்துக் கொண்டு எகிப்திய அரசன் பார்வோனிடம் சென்றார்கள். பார்வோன் அதாதுக்கு வீடொன்று கொடுத்து உணவுக்கு வழி செய்து நிலமும் அளித்தான். பார்வோனுக்கு அதாது மிகவும் உகந்தவனாயிருந்தபடியால் தன் மனைவியும் அரசியுமான தகபெனேசின் தங்கையை அவனுக்கு மணமுடித்து வைத்தான். தகபெனேசின் தங்கையாகிய இவள் அவனுக்கு கெனுபத்து என்ற ஒரு மகனை பெற்றாள்.
தகபெனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தாள். அப்படியே கெனுபத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதல்வருடன் வளர்ந்து வந்தான். தாவீது துயில் கொண்டு தம் மூதாதையரோடு சேர்ந்து கொண்டார் என்றும், படைத்தலைவர் யோவாபு இறந்துவிட்டார் என்றும் எகிப்தில் அதாது கேள்விப்பட்டு பார்வோனை நோக்கி, நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன், என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன்? இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டான். அதற்கு அவன், ஒரு குறையும் இல்லை, ஆயினும் எனக்கு போக விடை தாரும் என்றான். மேலும் கடவுள் எலெயதாவின் மகன் ரேசோனையும் சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார். அவன் தன் தலைவனாகிய அதாதேசர் என்னும் சோபா நாட்டு மன்னனிடமிருந்து தப்பி ஓடியவன். முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்திய போது ரேசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்துக் கொண்டான். அவன் அவர்களோடு தமஸ்குவுக்கு சென்று அதில் குடியேறி அங்கே அரசனானான். சாலமோன் வாழ்நாள் முழுவதும் அவன் இஸ்ரவேலின் எதிரியாயிருந்தான். அவன் சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரவேலை பகைத்து அதாதை போல் தீங்கிழைத்து வந்தான். எப்ராயிமின் செரேதாவை சார்ந்த நேபாற்று என்பவனின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவனுமான யெரோபவாம் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான். அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பெண். அவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்ததன் விவரம் பின்வருமாறு. சாலமோன் கீழே தாங்கு தளத்தை கட்டி தம் தந்தை தாவீதின் நகரில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தார். யெரோபவாம் ஆற்றல் மிக்கவனாயிருந்தான். அவன் செயல் திறமை மிக்க ஓர் இளைஞன் என்று கண்டு சாலமோன் யோசேப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருந்தார். ஒரு நாள் யெரோபவாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார். இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார். இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்து, மோவாபியரின் தெய்வமான கெமோசு, அம்மோனியரின் தெய்வமான மெல்கோம் ஆகியவற்றை வழிபட்டு வருகிறான். அவனுடைய தந்தை தாவீது நடந்தது போல் அவன் என் வழிகளை பின்பற்றவில்லை. என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை. என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவும் இல்லை. ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து நான் எடுத்துவிடப் போவதில்லை. நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தவனுமான என் ஊழியன் தாவீதின் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அரசனாக இருக்கும்படி செய்வேன். எனினும் அரசை அவன் மகன் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து 10 குலங்களை உனக்கு கொடுப்பேன். எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் திருமுன் அடியான் தாவீதின் குலவிளக்கு எந்நாளும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவன் மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன். உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரவேலின் அரசனாய் அமர்த்துவேன். நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு
என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல் என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால், நான் உன்னோடு இருந்து தாவீதின் குடும்பத்தைப் போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரவேலை உன்னிடம் ஒப்படைப்பேன். தாவீதின் வழிமரபினர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வுறச் செய்வேன். ஆயினும் எந்நாளும் அன்று. இதன் பொருட்டு சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வழி தேடினார். ஆனால் அவன் எகிப்திற்கு தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து சாலமோன் இறக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தான். சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோன் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சாலமோன் எருசலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு சாலமோன் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தம் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மகன் ரெகபெயாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான். சபை உரையாளர் அதிகாரம் 10. கலத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடை நாற்றம் வீசும்படி செய்துவிடும். அதுபோல சிறிய மதிகேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும். தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் நாடும், தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் நாடும். மூடர் தெருவில் நடந்தாலே போதும், அவரது மடமை வெளியாகிவிடும். தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிடுவார். மேலதிகாரி உன்னை சினந்து கொண்டால் வேலையை விட்டுவிடாதே. நீ அடக்கமாயிருந்தால் பெருங்குற்றமும் மன்னிக்கப்படலாம். உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு. அது உயர் அலுவலரின் தவற்றால் விளைவது. மூடர்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்படுகிறது. செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள். அடிமைகள் குதிரை மீதேறிச் செல்வதையும் உயர்குடி பிறந்தோர் அடிமைகளைப் போல தரையில் நடந்து செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன். குழியை வெட்டுவார், அதில் தாமே வீழ்வார். கன்னமிடுவோரை கட்டுவிரியன் கடிக்கும். கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவார். மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார். மழுங்கிய கோடரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும். ஞானமே வெற்றிக்கு வழிகோலும். பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை. ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும். மூடரோ தம் வாயால் கெடுவார். அவரது பேச்சு மடமையில் தொடங்கும், முழு பைத்தியத்தில் போய் முடியும். மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பார். என்ன பேசப்போகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அதற்கு பின் என்ன நடக்கும் என்பதை எவராலும் சொல்ல இயலாது. மூடர் அளவு மீறி உழைத்து தளர்ந்து போவார். ஊருக்கு திரும்பி போகவும் வகை அறியார். சிறு பிள்ளையை அரசனாகவும் விடிய விடிய விருந்துண்டு கழிப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே, நீ கெட்டழிவாய். உயர்குடி பிறந்தவனை அரசனாகவும் உரிய நேரத்தில் உண்பவர்களை, குடித்து வெறிக்காது தன்னடக்கத்தோடு இருப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே, நீ நீடு வாழ்வாய். சோம்பேறியின் வீட்டு கூரை ஒழுகும். பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும். விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும். திராட்சை மது வாழ்க்கையில் களிப்பு தரும். பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும். தனிமையிலும் கூட அரசனை இகழாதே. படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாதே. வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்துச் செல்லும். பறந்து சென்று நீ சொன்னதை திரும்பச் சொல்லும். சபை உரையாளர் அதிகாரம் 11. உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய். ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும். உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாக வை. ஏனெனில்
எங்கு எவ்வகையான இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது. வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும். மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் கிடக்கும். காற்று தக்கவாறு இல்லை என்று காத்துக்கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை. வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை. காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல்விளைச்சலை தரலாம். ஒளி மகிழ்ச்சியூட்டும், கதிரவனை கண்டு கண்கள் களிக்கும். மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்கலாகாது. அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. சபை உரையாளர் அதிகாரம் 12. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்கலாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள, வலியோர் தளர்வுறு முன்னும், அரைப்போர் மிகச்சிலர் ஆகி தம் வேலையை நிறுத்திக் கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளாவண்ணும் கதவுகள் அடைத்துக் கொள்ள, சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க, இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டுத்தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்குச் செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். எல்லாமே வீண். சபையுரையாளர் ஞானமுள்ளவராயிருந்ததோடு தாம் அறிந்தவற்றை தொகுத்து தந்தார். சபையுரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார். உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார். ஞானமுள்ளவர்களின் சொற்கள் ஆயரின் கோல் போல் வழிநடத்தும். தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதியும். அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை. பிள்ளாய், மேலும் ஒரு எச்சரிக்கை. நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை. மிகுதியான படிப்பு உடலுக்கு இளைப்பு. இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன். கடவுளுக்கு அஞ்சி நட. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். திருப்பாடல் 9.
ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கோர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். எதிரிகள் ஒழிந்தார்கள், என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டமாக்கினீர். அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோர்க்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்தப்பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார். அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். என்னை பகைப்போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும். சாவின் வாயினின்று என்னை விடுவியும். அப்பொழுது மகள் சீயோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன். நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர். பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர். கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர். மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே, எழுந்தருளும். மனிதரின் கை ஓங்கவிடாதேயும். வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக. ஆண்டவரே, அவர்களை திகிலடையச் செய்யும். தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சாலமன் அரசர் தன்னுடைய முதிர்ந்த வயதில் உங்களை விட்டு திரும்பிட்டார் ஆண்டவரே. அப்பா, அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்வில் நிறையா நேரங்களில் நிறையா விஷயங்களை சாலமனுக்கு எப்படி அந்த 1000 மனைவியர்கள் வைப்பாட்டியர்கள் எல்லாம் இருந்தாங்களோ அதே போல் எங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, 1000 இடங்கள் இருக்குது, 1000 பொருட்கள், 1000 நபர்கள் எங்களுடைய மனதை முழுமையாக உங்ககிட்ட திரும்ப முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்காப்பா. எங்களை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய அன்பை நாங்கள் பார்த்துருக்கோம். அதிகமாக நாங்கள் பெற்று இருக்கிறோம். அதிகமாக நீங்கள் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க. சாலமன் அரசரை விட அதிகமான நெறியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுடைய சிலுவை அன்பை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களிடம் அன்றாட வாழ்வில் ஜெபத்தில் உங்களுடைய அன்பை இன்னும் ஆழமாக உணர, உங்களுடைய இன்னும் நெருக்கமாக வர, நாங்கள் எங்களுடைய இந்த 1000 பற்றுதல்களிலிருந்து வெளியே வர, எங்களுடைய அந்த பிடிச்சிட்ருக்க அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வர உங்களுடைய நற்கருணை அணுக, பாவசங்கத்தின்ற உங்களுடைய திருவருள் சாதனத்தை அருக, திருப்பலியில் கலந்து கொள்ள, நற்கருணை சந்திப்பு செய்ய, ஜெபமாலைகள் ஜெபிக்க, இறை வார்த்தையை வாசிக்க, இதன் வழியாக உங்களுடைய அருளை பெற்று, உங்கள் உதவியை பெற்று, புனிதர்களைப் போல வாழ்ந்து நாங்களும் உங்களுடைய பாதம் வந்து சேர அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, முகமுகமாக உங்களுடைய முகத்தையும் ஆண்டவருடைய முகத்தையும் விண்ணகத்தில் பார்க்க, புனிதர்களோட துணையோட, வானதூதர்களுடைய துணையோட இந்த நல்ல ஓட்டத்தை இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு அருள் தாரும் அம்மா.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரை ரொம்ப சுருக்கமானது தான். சாலமன் பாருங்கள், அவர் நான்காம் வசனம் சொல்லுது பாருங்கள், 1 அதிகாரத்தில் சாலமன் முதுமை அடைந்த போது. அப்படின்னா அவர் பாருங்கள், நீங்கள் சபையறையில் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சலிப்புக்கு வரும்போது கரெக்டாக அடிக்கிறான் பாருங்கள். புனித ரோயில என்ன சார் அதான் சொல்லுவார், ஒரு படை எங்கே பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல தான் சாத்தான் அடிப்பான். நம்ம எங்கே பலவீனமாக இருப்போமோ, எப்போ பலவீனமாக இருப்போமோ அப்போ தான் அவருடைய ஞானம்லாம் தோற்று போகுது, புத்தி வேலை செய்யலை, முதிர்ந்து போகுது. மனசு ஆண்டவர்கிட்ட இருந்துருச்சுன்னா பிரச்சனை இருந்திருக்காது. மனசு ஆண்டவர்கிட்ட இல்லை, ஞானம் இருக்கிற வரைக்கும் ஏதோ தப்பிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய மனைவியர் அவர் இதயங்களை வேற்று தெய்வங்களுக்கு பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம செய்கிற செயல்கள்லாம் அது செகண்டரி, ஓகே. அவர் இதயத்தை பார்க்குறாரு. உன்னுடைய இதயம் தாவீதை போல் இல்லை சாலமன் அப்படின்னு பார்க்குறாரு. பாருங்களேன், எல்லா பேச்சும் இதயத்தை பொறுத்து தான் இருக்குது. திரும்ப ஆண்டவர் நம்மளோட இதயத்தை தான் பார்க்குறாரு. மாதாவோட இதயத்தை பற்றி பார்ப்போமே. லூக்கா நற்செய்தி 2 அதிகாரம் 19 வசனத்திலும் 51 வசனத்திலும் அந்த திருப்பாடல் 119 கூறுவது போல், ஆண்டவருக்கு எதிராக எப்படி நான் பாவம் செய்யாமல் இருப்பேன், அவருடைய வார்த்தையை இதயத்தில் தியானித்து கொண்டே இருப்பேன். மாதா 2 விஷயம் பண்ணாங்க. ஆண்டவர் வாழ்க்கையில் நடந்ததை தியானிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தியானித்தாங்க. ஆண்டவர் வாழ்வில் நடந்தது 19 அதிகாரத்தில் இந்நிகழ்வுகளெல்லாம் தேவமாதா தம் இதயத்தில் இருத்தி தியானித்து கொண்டிருந்தாங்க. பைபிள் சொல்லுது. 51 வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மாதா தன் இதயத்தில் இருத்தி தியானித்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் 4ஆம் கட்டளையாக சொன்னார். அதை விட்டோன்னே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க மனைவியர்கள் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் இல்லையா, அவங்கள சந்தோஷப்படுத்தணும் இல்லையா. அப்போ நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு தொழுகை மேடை கட்டி கொடுங்க அப்படின்னா சாலமன் வேறு வழி இல்லை. அவர் ஓகே போமா, டயர்டாக இருக்கும்போது பாருங்கள் அடிச்சிட்டான் சாத்தான். ஓகே போ, கட்டுனது மட்டும் இல்லை, அவரும் போய் செலுத்துற. நீ யாருடைய குரு? யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஞானஸ்தானத்தின் வழியாக நம்மளும் குருக்களாக இருக்கிறோம், இறைவாக்கினர்களாக இருக்கிறோம், அரசராக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இது பொது குருத்துவம், பொது அந்த அரசாவை, பொது இறைவாக்கினருடைய இது. குருக்கள் கன்னியர்கள் பணி குருத்துவம், மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட். நமக்கு காமன் ப்ரீஸ்ட்ஹுட் இருக்குது. அப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஒரு குருக்களாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அரசராக இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு வழிபாடு செய்யாமல், ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யாமல் இருந்தோன்னா இந்த தொழுமை வீட்டில் போய் பிற இனத்தவருக்கு வழிபாடு செய்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். சில சமயம் நம்ம அழகுக்கு நம்ம நம்மளுடைய கடவுளாக இருக்கலாம். சாப்பாடு, உடலின் ஆசைகள், இச்சைகள், கோபம் நம்மளுடைய அந்த தெய்வம். தொழுகை மேட்டில் நம்ம வச்சு கோவத்தை நம்ம வழிபட்டுருக்கலாம். சோம்பேறித்தனத்தை வழிபட்டுருக்கலாம். பொறாமையை, இல்லை பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குது, இல்லை எதுவுமே இல்லாமல், கடவுள் இல்லாமல் வேறு எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்ருப்போம். எந்த பாவமும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் கடவுளை தேடாமல் இருந்துகிட்ருப்போம். அதுவும் ஒரு சிலை வழிபாடு தான். எப்படி பாருங்களேன். அப்போது பிரச்சனை அவருடைய இதயத்தில், நம்மளுடைய இதயத்தில் அவருடைய வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையும் தியானிக்கணும். அவருடைய வாழ்க்கையை தியானிக்கிறதுக்கு, வார்த்தையை தியானிக்கிறதுக்கு தான் அழகான ஒரு முறை ஜெபமாலை. அவர் சொல்கிறார் பாருங்கள், 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், தாவீதின் பொருட்டும் எருசலேமின் பொருட்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த 2 பேர் பார்த்தீங்களா, உனக்கும் உன் வித்துக்கும். கடைசியாக பாருங்கள், தாவீதுக்கும் அந்த எருசலேமுக்கும். தாவீதோடைய மனவாட்டி எருசலேம். தாவீதோடைய எலும்பும் சதையும் யார்? எருசலேமின் மக்கள், இஸ்ரேல் மக்கள். அந்த எருசலேமின் பொறுத்து, அந்த இடத்த பொறுத்து இன்றைக்கி புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இன்னமும் நம்மக்கிட்ட பொறுமையை காத்திருக்கா. புனித பேதுரு அவருடைய கடிதத்தில் சொல்கிறார், ஏன் இன்னும் 2ஆம் வருகை வரல? ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். யாரின் பொருட்டு? புதிய தாவீதாகிய ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு. எருசலேம், புதிய எருசலேம் ஆகிய தேவ மாதாவின் பொருட்டு. இவங்க 2 பேரும் அன்றைக்கி அந்த சிலுவை, அந்த சாவின் போது சிலுவை அடியில் மாதா நின்றுருக்காங்க, ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் அங்கே குத்துறாங்க ஈட்டினால், மாதாவோட இதயம் இங்கே குத்தப்படுது. இவங்க 2 பேரும் அதை அனுமதிச்சதுனால அவங்க 2 பேரோட இதயத்தின் பொருட்டு ஆண்டவர் இன்னும் நம்ம மேலே இறக்கம் காட்டிகிட்ருக்காரு. இன்னும் இந்த திருச்சபை 2000 வருஷமாகும். இத்தனை மோசமான திருத்தந்தையர்கள் ஒரு சில பேர் வந்திருக்காங்க, மோசமான குருக்கள் கன்னியர்கள் வந்திருக்காங்க, மோசமான மக்கள்கள் வந்திருக்காங்க.
ஆனாலும் இந்த திருச்சபை போயிட்டுருக்குன்னா அந்த 2 பேரின் பொருட்டு ஆண்டவர் இன்னும் நம்மக்கிட்ட பொறுமையாக இருக்கார். பாவம் செஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்க அன்பந்தவர்களே. நீ உன்னுடைய ஆதாமுக்கு என்ன சொன்னார்? உன்னுடைய தலை நெற்றியின் வேர்வையின் சிந்தி தான் நீ உழைக்கணும். பெண்ணுக்கு உன்னுடைய பேர்வகை அந்த வலியை நான் அதிகரிக்கிறேன், பிரச்சனைகளை அதிகரிக்குது. இங்கே பாருங்கள், சாலமோனுக்கு ஆண்டவர் எதிரிகளை எழுப்பினார். 14ஆம் வசனம். நம்ம பாருங்களேன், கடவுளை விட்டு திரும்பினா, அவருடைய ப்ரொடெக்ஷன் விட்டு திரும்பினா உடனடியாக ஆதாமை வாழ்க்கை என்ன நடந்துச்சோ, சாலமனுக்கு என்ன நடந்துச்சோ, தாவீது அரசர் பாவம் செஞ்சப்போ உடனே பிரச்சனை வந்துச்சு அவருக்கு. அதே போல் நமக்கும் வருது. எதுக்கு? ஆண்டவர் ஒரு சாடிஸ்ட் கிடையாது. ஆண்டவர் நம்மளை போட்டு அப்படி நீ எப்படா நீ தப்பு செய்வேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற கடவுள் கிடையாது. அவருக்கு வேறு வழி இல்லை. நம்ம பிள்ளைங்களே தப்பு பண்ணுறாங்க, நீ போ, உனக்கு கிடையாது, உனக்கு சாக்லேட் கிடையாது, நீ போய் உன் ரூமில் இரு. ஏன்னா அவன் அது அவனுக்கு பாடத்தை கற்றுத்தரும். இல்லைனா அவன் இன்னும் மோசமாக போயிட்டுருப்பான். நம்ம அதை தான் பார்க்குறோம் பாருங்கள். தாவீது அவருடைய மகன்களை கண்டிக்கலை, அதனால தான் பிரச்சனை வந்துச்சு. அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கலைன்னா, நம்மளை மகன்னு நினச்சாருன்னா கண்டிப்பார். பாருங்கள், சாலமனை கண்டிச்சிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுருக்க மாட்டார். தாவீது அரசர்கிட்ட ஒரே ஒரு ட்ராபேக்கு, திருத்தாமல் விட்டார், அரியணை ஏற்றினார், அதில் தான் மாட்டினார் தாவீது அரசர். அப்போ நம்மளை புடமிட்டு நம்மளை ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்கிறார் பாருங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். என் தந்தை அதை சுத்திகரிக்கிறாரு, கனி தராதெல்லாம் வெட்டி விடுவார், அதுக்கப்புறம் அது புதிய இலையை தரும், கனிகள் நல்லா தரும். அந்த வெட்டி விடுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 1000 மனைவிகளை வெட்டி விடணும், 1000 கள்ள தொடர்புகளை நமக்கு வெட்டி விடணும். நமக்கும் அந்த மாதிரி பட்டுதல்கள் உண்டு. ஆண்டவர் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சில பேர் நம்மளை திடீர்னு காயப்படுத்தி பேசிடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல். பாருங்கள், எங்கேயோ நான் யோசிச்சு பாருங்கள் அன்பந்தவர்களே, தாவீது அரசர்கிட்டேருந்து எப்போவோ தப்பி ஓடினவன், அப்பா காலத்தில் தப்பி ஓடினவன் இப்போ சாலமன் காலத்தில் எதிர்த்து நிற்கிறான். அதே போல் தான் ஆண்டவர் ஒரு சில எதிரிகளை, இஸ்ரேல் மக்களை சுற்றி ஏன் விட்டு வச்சுருக்காரு? ஏன்னா அவங்க பாவம் செஞ்சால் அவர்களை கண்டித்து வழிக்கு கொண்டு வருவதற்கு. நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் துன்பங்களை ஆண்டவர் சுற்றி விட்டு வச்சுருக்காரு. ஏன்னா நம்மளை வழிக்கு கொண்டு வருவதற்கு. நம்ம அவரை விட்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறோம். நம்ம அதை பர்ஃபெக்ட், அந்த கிறிஸ்டின் பர்ஃபெக்ஷன் அப்படின்வாங்க, கிறிஸ்தவ முழுமை, கிறிஸ்தவர்களுக்கான அந்த முழுமை, அந்த நிறைவை நம்ம அடைஞ்சிட்டோன்னா அது வாழ்நாள் பயணம். ஆக்சுவலாக ஏதோ இன்றைக்கோ நாளைக்கெல்லாம் அடைய முடியாது. அந்த வாழ்நாள் பயணத்தில் புனிதர்கள் ஆல்மோஸ்ட் அதை அடைஞ்சாங்க அவங்களோட வாழ்வில், அந்த வாழ்வின் அவங்களுடைய எண்டில். ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை நம்மளும் அடைஞ்சோன்னா அப்போ தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு எதிரிகள் நமக்கு இருக்கணும், கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் தான் நம்ம கடவுளை தேடணும் இல்லை. நம்ம உள்ளம் ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட அன்பில் இருக்கும். அவரில் நம்ம இளைப்பாருவோம். வி வில் அபைட் இன் ஹிம். அவர் நமக்குள்ளே இளைப்பாருவார். ஸோ 40ஆம் வசனத்தில் பாருங்கள், எரோபோவாமுக்கு எரோபோவாம் பாருங்கள், தாவீது எப்படி ஓடினாரோ தப்பி அதே போல் ஓடினார். எரோபோவாம் யார்? சாலமோனுடைய பணியாளன். அவருக்கு கொடுக்குறாரு, 10 எடுத்து கொடுத்துட்டார், 10 குலங்களை. மீதி 2 தான். அது அந்த ஒன்று சிமியோனும் யூதாவும் ஒன்றா சேர்ந்துருக்கு. அவங்க மட்டும்தான் தாவீதினுடைய வழிமரபுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க. சாலமன் அரசர் பாருங்களேன், சவுலை போல் இங்கே நடந்து கொள்கிறார். எரோபோவாமை கொல்ல துடிக்கிறார். சவுல் அப்படி தான் தாவீதை கொல்ல துடிச்சார். எரோபோவாம கிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டார், இறைவாக்கினர்னு சொல்லிட்டாரு. சாலமனுக்கு அது தெரியுது. ஆனாலும் பாருங்கள், அதை ஏற்றுக்க முடியல. என் வழிமரபு தான் இருக்கணும், தாவீது வழிமரபு தான் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறத செஞ்சுருக்கணும். செய்யலையா? இப்போ கூட ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. தாவீது போல் அழகாக திரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனசார மனம் திரும்பினால் கண்டிப்பாக அந்த 10 குலத்தை எடுத்து திரும்பவும் தாவீதுகிட்ட கொடுத்துருப்பார். பாருங்களேன், அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதயம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அதே ப்ராமிசஸ், அதே வாக்குறுதிகள் தாவீதுக்கு கொடுத்ததை அதே எடுத்து யெரொபெயாமுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர், யாரோ ஒருத்தனுக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு இதயம்தான் முக்கியம். இதயம் இருக்கா? அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. இன்றைக்கி சபையுரையாளர் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 4ஆம் வசனத்தில், நீ அடக்கமாய் இருந்தால் பெரும் குற்றம் மன்னிக்கப்படலாம். பாருங்களேன், அது ஒரு அழகான ஒரு ஞானம். பாருங்களேன், அதெல்லாம் நம்ம உண்மையான கற்றுக்கணும். அப்போ நம்ம அடக்கமாக ஆண்டவருக்கு பணிஞ்சு பாருங்களேன், உன்னுடைய இதயம் உன் தந்தை தாவீதின் இதயத்தை போல் ஆண்டவருக்கு பணிந்து இருக்கவில்லை. அப்போ நம்ம அடக்கமாக ஆண்டவருக்கு பணிந்து இருந்தோன்னா, தாழ்ச்சியோடு இருந்தோன்னா போதும். அதான் சொல்கிறாங்களே, நம்ம இச்சைக்குரிய பாவத்தை விட ரொம்ப பெரிய பாவம் கர்வம், தலைக்கணம். ஏன்னா அது இருந்துச்சுன்னா எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் கடவுளாக வரேன். அடக்கமாக இருக்கிறோன்னா தாழ்ச்சியோடு இருக்கிறோன்னு அர்த்தம். நிறைய குற்றங்களை நம்ம தவிர்க்கலாம்.
இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகத்தும் கிறிஸ்தவனுசாரம் புத்தகத்துலேயும் அதான் சொல்லுகிறார். சரி, 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பாருங்கள். இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையில் நீ நாட்களில் உன் களிப்புடன் நீ இரு, மனம் விரும்புகிறதெல்லாம் செய். ஆனால் மறந்துடாத, நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆண்டவர் வழங்குகின்ற அந்த தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை நீ மறந்துடாத. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ என்ன வேணால் பண்ணு. அதான் புனித ஜான் பாஸ்கோ சொல்லுவார், நீங்கள் சந்தோஷமாக பாடுங்க, நீங்கள் சந்தோஷமாக குதிங்க, ஆனால் பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க. பாவம் செய்கிறதுக்கு உன்னுடைய சந்தோஷம், நீ பாடுறது பிரச்சனையாக இருக்கா, பாடுறது நிறுத்து. நீ குதிக்கிறது உன்னை பாவத்துக்கிட்டு செல்லுதா, அதை நிறுத்து. உனக்கு அந்த சினிமா உன்னை பாவத்துக்கு கொண்டு போதா, இல்லை இந்த வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் கடவுள்கிட்ட நம்மளை விலகி போதா, அதை கட் பண்ணணும். கடவுள் போயிட்டுருக்க, உனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லையா, பிரச்சனை இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளே நினச்சிக்கலாம் நம்ம கடவுள் கூட தான் இருக்கிறோன்னு. ஆனால் நம்ம பைபிள் வாசிக்க ஜெபிக்க தான் நம்மளை கண்ணாடியை போட்டு ஆண்டவர் காட்டுவார். அநேகமாக நம்ம எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். இது எல்லாத்தையும் கட் பண்ணால் தான் அவர்கிட்ட பரிசுத்தமாக இருக்க முடியுது, வேறு வழி இல்லை. 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், சபை உரையாளரில், ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. ரொம்ப ஃபேமஸான வசனம் அன்பார்ந்தவர்களே. சபை உரையாளர்லேருந்து இந்த வசனங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸானது. உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்திலேயே தேடுனா பிரச்சனை இருக்காது. தாவீது இளமை பருவத்தில் தேடினார், முதிய பருவத்தில் பாவம் செய்ய வாழ்ந்தார். 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பாருங்கள், நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை, மிகுதியான படிப்பு உடலுக்கு இளைப்பு. அப்புறம் நான் ஒரு பாயிண்டில் புனிதர்களெல்லாம் என்ன சொன்னாங்க, புனித பிலிப்பினியர்லாம் அவர் படித்த புத்தகத்தெல்லாம் போய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துறாரு. ஏன்னா ஒரு பாயிண்டில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஜபத்தினாலையும் கடவுளோட ஒரு உறவில் இருக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்கிறத விட படிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்க போகிறதில்ல. எவ்வளோ பெரிய இறைகள் அறிஞர்களெல்லாம் ஜபமாலையில் ஆண்டவர் கற்றுத்தரதை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தானுசாரமில் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்டில் அந்த ஃபாதர் சொல்லுவார், தாமஸ் கெம்பிஸ் சொல்கிறாரு, நீங்கள் மொத்த பைபிளையும் மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டும் அதை கடைப்பிடிக்கலைன்னா உங்களிடமிருந்து என்ன பயன்? எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். மொத்த பைபிளும் நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டும் அதில் இருக்க வசனங்களை நீங்கள் கடைப்பிடிக்கலாம், என்ன பயன்? மனப்பாடமாக வசனம் தெரியுது, வாழ்க்கையில் அதை பயிற்சி செய்யலைன்னா. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்குறாரு பாருங்களேன். இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகத்திலிருந்து 13ஆம் வசனம் பாருங்கள், சபை உரையாளர் 12ஆம் அதிகாரத்தில், இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன். இப்போ தான் நல்லதாக சொல்கிறார், ஏன்னா கடவுள் உள்ளே வர்றார் பாருங்கள். வார்த்தை இப்போ தான் வருது, கடவுள்ன்ற வார்த்தையே வருது. இப்போ தான் கடவுள்ன்ற வார்த்தையை எடுத்துட்டா எவ்வளோ விரக்தி, எவ்வளோ எதிர்மறையான எண்ணங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறார் பாருங்கள், முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன், கடவுளுக்கு அஞ்சி நட, பர்ஃபெக்ட், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டார். சிம்பிளாக முடிச்சிட்டார் அன்பார்ந்தவர்களே. இதை பண்ணால் போதும், அவர் கட்டளைகளை கடைபிடிச்சு நம்ம கொடுத்துருக்க அந்த அவருடைய திட்டத்தின்படி அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவரை அன்பு செஞ்சு, அவரை அன்பு செய்கிறதன் வழியாக அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து மற்றவங்களை அன்பு செஞ்சு சந்தோஷமாக வாழலாமே. ஏன் இந்த 7 தலையணப்பா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்? சிந்தனையில், கண்களில், வார்த்தைகளில், உடலில். புனித லோயலா என்ன செய்கிறார், அதை தான் சொல்லுகிறார். இந்த மொத்த நம்ம படைக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் ஆண்டவரை சேவை செய்வது, ஆண்டவரை புகழ்வதற்கு, அவரை மாட்சிப்படுத்துறதுக்கு, அவர் அன்பு செய்கிறதுக்கு. அதன் வழியாக மற்றவங்களை, அவருக்காக மற்றவங்களை அன்பு செய்யணும். மற்றவங்களுக்காக அன்பு செஞ்சிட்டோம்னா அவங்கள எண்டாக்கிடுறோம். இல்லை, நான் என்னுடைய மனைவி, என்னோடய அப்பாவை, என்னோடய அம்மாவை, என்னோடய பிள்ளைங்களை அன்பு செய்கிறது கடவுளின் பொருட்டு. எனக்குள்ளே இருக்கிற கடவுளை அனுமதித்து அவர் எனக்குள்ளேருந்து அவர் அன்பு செய்ய அனுமதிக்கணும் அவங்கள. அப்போ அந்த அன்பு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சேவை செய்கிறாங்க, ஆனால் அன்னை தெரேசாவோட சேவை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள கடவுளிருந்து அவங்கள அன்பு செஞ்சார். அன்னை தெரேசா பிறருக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்த்து பிறருக்குள்ளே இருக்கிற கடவுளை அன்பு செஞ்சாங்க. அப்போது லவ்விங் யுவர் நெய்பர் ஃபார் த சேக் ஆஃப் காட், கடவுளுக்காக மற்றவங்களை அன்பு செய்கிறது, அந்த அன்பில் தூய்மையாக இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் போய் அவங்களுக்காக எவ்வளோ வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களில் நான் கடவுளை பார்க்குறேன், ஆண்டவரை பார்க்குறேன். அவர் சொல்லிருப்பாங்க, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயல்களுக்கும் கூட அவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். எப்படி பாருங்களேன், பர்ஃபெக்டாக. இதுதான் சபையாரனுடைய பர்ஃபெக்டான ஒரு முடிவு. இதுதான் நமக்கு தேவை. அப்போ பாருங்கள், கடவுள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் தீர்ப்பு வழங்குவார்னு சொல்கிறாரு. கடவுள் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் இந்த சபையுரையாளர் ஏன் இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு? கடவுளை எடுத்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறதெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, நானே அதுக்கு ஒரு சாட்சி. எனக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களாக நான் கஷ்டப்பட்டது கடவுள் கூட இல்லாதப்ப, எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில் ஒரு விரக்தி தான் எப்பயுமே இருந்துச்சு. என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லை. எனக்குள்ளே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், இந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல அம்மா அப்பா, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல வாழ்க்கை, நல்ல உடம்பு, நல்ல அறிவுத்திறன், எல்லாமே நல்லது, எதுவுமே குறையே இல்லை. ஆனாலும் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மன அமைதி இல்லை, ஒரு தெளிவு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா அப்போ தெரிஞ்சிக்கல நான் அந்த 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 மார்க்கெட்டில், அந்த நம்ம போவோம் இல்லையா திருவிழாவில், அங்கே இருக்கிற அந்த வான வேடிக்கை, அங்கே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, அந்த பஞ்சு மிட்டாய், அந்த அந்த சாப்பாடு, அந்த ஸ்நாக்ஸ், அந்த விளையாட்டு பொருட்கள், இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்பாவோட கையை விட்டேன். அதனால் எனக்கு அந்த வான வேடிக்கை, அந்த சாப்பாடு, அந்த ஸ்நாக்ஸே எனக்கு பயமாச்சு. எனக்கு அதுவே தடையாச்சு. ஆனால் திரும்பி ஜபமாலை, தினமும் 4 ஜபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாவத்துக்கு பரிகாரமாக என்னுடைய இந்த குழப்பங்களை, அது சாத்தானை அனுபவிச்சார் கடவுள், எனக்கு நல்லா தெரியும். இட் வாஸ் அ டயபாலிக் அப்சஷன். சாத்தானால் என்னுடைய மனசில் அந்த துன்பங்கள், பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிச்சார். அதனால தான் நான் ஆண்டவர்கிட்ட திரும்பினேன். ஐயோ இதுலேருந்து வெளியே வரணுமேனு சொல்லி 4 ஜபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சு, சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அன்பார்ந்தவர்களே, கடவுளை எடுத்துட்டோன்னா இன்றைக்கி சபையுரையாளர் இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி என்ன பையன் முற்றிலும் மீனே ஆண்டவர் இயேசு உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா, ஜபமாலையின் வழியாக, ஜபத்தின் வழியாக, நற்கரணின் வழியாக, கோயிலுக்கு போகிறதன் வழியாக, இறைவார்த்தையை வாசிக்கிறதன் வழியாக, பாவசங்கீதத்துக்கு போகிறதன் வழியாக கடவுளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். கஷ்டம் கூட இனிமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும், எல்லாத்துலேயுமே கடவுளை பார்க்கலாம். அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் அதுக்கு நம்ம திரும்பணும். இன்றைக்கி திருப்பாடல் 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், சாலமன் அரசர் கடவுள் இல்லாமல் யார் என்னை உயிர் தள்ள முடியும், எல்லாரும் சாவாக தான் போகிறோம், எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுன்னு பேசிகிட்டு இருந்தார். தாவீது பாருங்கள், அவ்வளோ ஞானம்லாம் தேவையில்லை, நீ கடவுளை அன்பு செய், ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். அவர் சொல்கிறார் பாருங்க, சாவின் வாய் நின்று என்னை விடுவியும். அப்போ அவரால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. கடவுள் இருந்தால் அந்த எதிர்நோக்கு வருது பாருங்கள், ஹோப் இருக்குது. என்னை சாவல் இருந்து கூட ஆண்டவர் என்னை விடுவிக்க முடியும். அது பின்னாடி அவருடைய வழிமரபில் வந்த ஆண்டவர் இயேசு அதை வென்றார். தாவீதின் மகனாக, தந்தையாம் யாவை இறைவனின் மகனாக, தெய்வ மாதாவின் மகனாக. 14ஆம் வசனம் பாருங்கள், அப்பொழுது மகள் சியோனின் வாயில்களில் புகழ் அனைத்தையும் பாடுவேன். அப்படின்னா சியோன் நமக்கு தெரியும், மாதாவை குறிக்கிறது. மாதாவுடைய கோயிலில் போய் நம்ம ஆண்டவர் இயேசுவை பாடுவோம், கடவுளை மூவர் இறைவனை துதித்து பாடுவோம். அவருடைய கோயிலுக்குள்ளே அவருடைய கிண்ணத்தையும் அவருடைய உடலையும் உயர்த்தி தந்தையை புகழுவோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதேன்னு சொல்லி மாதாவுடைய கோயிலில் புதிய சியோனினுடைய வாயில்களிலிருந்து ஆண்டவரை புகழ்வோம். இதுதான் ஆண்டவருடைய பிளான், இதுதான் புதிய உடன்படிக்கையின் பிளான். அதை தான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் பண்ணிகிட்ருக்கோம். கடவுளை, மூவர் இறைவனை, மாதாவுக்குள்ளே இருந்து, சியோனிலிருந்து நம்ம ஆண்டவரை புகழ போகிறோம். ஏன்னா சியோனிலிருந்து தான் நமக்கு மீட்பு வந்துச்சு, புதிய சியோன் ஆகிய தேவ மாதாவிலிருந்து. நாளையிலிருந்து அன்பார்ந்தவர்களே, மார்க்க நற்செய்தியை துவங்க போகிறோம். அதுக்கு ஒரு எதிர்பார்ப்போட, சந்தோஷத்தோடு நம்ம வருவோம். ஆண்டவர் இயேசுவை ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம சந்திப்போம். 2வது மெசியாவின் சந்திப்பு முன்னை. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் 1 அரசர்களில் மற்றதை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 குறிப்பிட்ட ஸ்டார்ட் பண்ணி அதை முடிப்போம். அப்படியே தொடர்ந்து போவோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் மெசியாவின் சந்திப்பு முனையில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.